பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போறோம். 3 விதமான நேசங்கள் பார்த்துடலாமா? முதலாவது, தேவனுடன் நம்முடைய நேசம் பாசம் எல்லாமே இருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 37-38 போடப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட், தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, குடும்பத்துடன் நேசமாக இருக்க வேண்டும், பாசமாக அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சில நேரத்தில் நம்ம இதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாற்றிடுறோம். ஒன்று யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, பணமா, வேலைக்கா, ஊழியத்துக்கா, பெற்றோருக்கா, கணவனுக்கா, மனைவிக்கா, ஃப்ரெண்டுக்கா, உறவினர்களுக்கா, இதுக்கு இடையில ஆண்டவரை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நம்ம பார்க்குறோம், அந்த ஒழுங்கு மாறக்கூடாது. எந்த ஒழுங்கு? ஃபஸ்ட்டு தேவன், அடுத்து குடும்பம், செகண்ட் குடும்பம். ஏன் என்று சொல்றேன்னா, எபிரேயர் 11:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அப்ப குடும்பம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வசனமும் இருக்குது, குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி சபையை நடத்துவான்? சில பேர் என்ன தவறு பண்ணிடுறாங்கன்னா, ஊழியம் ஏசப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குடும்பத்தை மறந்துடுறாங்க, பார்க்கறது கிடையாது. அப்போ முதல்ல தேவன், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் மற்றவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட நம்முடைய அன்பு எப்படியாக இருக்கிறது. இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, குடும்பம் இல்லாம தேவன் இல்லாம குடும்பம் இல்லை. தேவனை நம்ம நேசிச்சோன்னா குடும்பத்தை ஆட்டோமேட்டிக்கா கணவன் மனைவி பிள்ளைகள் மாமியார் மாமனார் எல்லாரையும் நம்ம நேசிப்போம். குடும்பத்துக்கு அப்புறமாக எல்லாம் அப்படி சரியா இருந்துச்சுன்னா அடுத்து மற்றவர்களை நேசிப்போம். 39வது வசனத்துல போடப்பட்டிருக்கு, இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்போ நம்ம மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இந்த ஒழுங்குமுறைகள் கரெக்டா இருந்துச்சோன்னா எந்த ஒரு விதமான மாற்றங்களும் இருக்காது. ஏன்னு சொன்னா, 7 வசனம் நம்ம சொல்லுவோம்ல, தியானிப்போம்ல. அப்போ ஏசப்பா சொல்றாங்க யோவானை பார்த்து, இதோ உன் தாய். ஏசப்பா இறக்க போறாங்க, சிலுவையில் அறைய போறாங்க, குடும்பத்தை குறித்து தாயை குறித்து என்ன ஒரு அக்கறை. இதோ உன் மகன் என்று சொல்லி யோவானை பார்த்து தாய் என்று சொல்லி குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த 3 விதமான அன்பை செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? God bless you. Thank you.